கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தை. தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதில் புசிக்க கிருபை தருவார், அதை நல்லா அனுபவிக்க கிருபை தருவார். நீங்க மகிழ்ச்சியா இருப்ப தேவன் அனுக்கிரகம் செய்கிறார், அதுக்கு பெர்மிட் பண்றார். இதுவரை அப்படி ஒரு சூழல் இருந்திருக்காது, ஆனால் இன்று இந்த சூழலை மாற்றுகிறார். வாசிப்போம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல தேவன் சொல்ற வார்த்தையை கேட்போம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தினாலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அனுக்கிரகம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகமாயிருக்கிறது. எவ்வளவு அழகா சொல்றார். அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இதுவரை உங்களுக்கு அந்த பவர் இல்லாம இருந்திருக்கலாம், சம்பாதித்ததெல்லாம் கடன்காரன் கொண்டு போயிருக்கலாம், எதுவோ. இன்னைக்கு அழகா சொல்ற பாருங்க, உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிற கர்த்தர், உங்க சம்பத்தை உயர்த்துகிற கர்த்தர். அவர் கொடுக்கிறத நீங்க புசிக்க போறீங்க, அதுல பங்கு பெற போறீங்க. உங்க பிரயாசத்தின் பலன் மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க இதுவரை என்ன பிரயாசப்பட்டு ஒண்ணுமே வாய்க்காமல் இருந்திருக்கோம், எல்லாமே நஷ்டத்துக்கு மேல நஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா ஆண்டவனே சொல்லுகிறார், இந்த வார்த்தையை நம்புங்க, நீங்க பிரயாசப்படுகிறதுக்கு பலன் கொடுக்க போகிறார். அவர் சொல்றாருல, உங்களுக்கு அதற்காக அதிகாரம் கொடுக்க போறாரு, ஆண்டு கொள்ளுகிற அதிகாரம். ஒரு வேலையில ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இதுவரை உங்களுக்கு அந்த பவர், லீடர்ஷிப், அந்த மேனேஜர் பொசிஷன் வந்திருக்காது. ஆனா இனி அந்த மேனேஜர் பொசிஷன் உயர்த்தப்பட போறீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்புங்க. தேவன் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தர அவர் ரெடி ஆயிட்டார். அதாச்சும் கடைசியில் சொல்றாருல, அது தேவனுடைய அனுக்கிரகம். ரொம்ப அதிகாரம். அனுக்கிரகம்னா செல்வம் மற்றும் அதை அனுபவிக்கும் திறனை ஆண்டவர் பரிசாய் கொடுக்கிறார். இதுவரை அது இல்லாமல் இருந்திருக்கோம். அந்த மகிழ்ச்சி, உழைப்புக்கேற்ற பலனை பெற்று திருப்தியுடன் மகிழ்ந்து கழிவுற போறீங்க. அந்த அதிகாரம் கிடைக்கிறது, அதை அனுபவிக்கும் ஒரு மனப்பக்குவத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். மன நிறைவோடு, எங்களுக்கு போதும் என்கிற மனதோடு நிறைவாய் வாழ்ந்து மகிழ்ச்சியா இருப்பீங்க, மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. கர்த்தரும் உங்க குடும்பத்துல அவர் ஒருவராய் உங்களுக்குள்ளே தங்கி இருப்பார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மை செய்வ நல்ல பிதாவே. ஆமென்.